சமைச்சது யார் தெரியும்ல? எங்கப்பா அரிசு வண்ணாமலை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வெல்லம் ஜாஸ்தியா போட்டிருக்கா. அப்புறம் நல்லெண்ணெய் தானே அதிகம் இருக்கணும். ஆனா நெய் ஜாஸ்தியாகி உக்கிலி மேக்கப் போட்டுண்டு அல்வா மாதிரி ஆயிடுத்து. உனக்கு அவ்வளோ தெரியும்னா நீயே சமைச்சு காட்டுறீ. நான் வரத்துக்குள்ள உனக்கு என்னடி அவ்வளவு அவசரம்? பெரிய மனுஷி. நோக்கு உக்களி கூட பண்ண தெரியுமா? சாரதா, நீ கூட இத்தனை வருஷத்துல இப்படி சமைச்சதில்லை. பெருமாள் கூட கேட்டா தாண்டி கொடுப்பார். நான் கேட்காமலே என் பொண்ணு என் பசியாத்தினா பாத்தியா? பேருக்கு ஏத்த மாதிரியே என் பொண்ணு அன்னபூர்ணி தான். என்ன ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ண போறீங்களா? பூர்ணி உக்கிலி சமைச்சு கொண்டு வந்திருக்கா. இத நீயா சமைச்ச? ஆஹா, தெய்வீகமா இருக்கு. என்னால கூட இவ்வளவு ருசியா சமைக்க முடியாது. இது நிஜம், நிறைஞ்ச அன்போட செஞ்ச சமையல். உனக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்குமாமா? ஆமா அங்கிள், வகை வகையா சமைக்கணும், எல்லாரும் ஹாப்பியா சாப்பிடணும். வெரி குட். நீ பெரியலானதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? நீ பெரிய சமையல்காரியா வருவ பூர்ணி. சமையல்காரினா அவ்வளோ கேவலமா அங்கிள்? அவ்வளவு தானமும் தர்மமும் பண்ண அந்த கர்ண மகாராஜாவுக்கே அன்னதானம் பண்ணாதனால சொர்க்கத்துல இடம் கிடைக்கலையாம். பசின்னு வந்த ஒருத்தருக்கு அன்னச்சத்திரத்துக்கு வழி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே சொர்க்கத்துல இடம் கிடைச்சதாம். சோ சாப்பாடு சாப்பிடுற இடத்த காமிக்கிறதே அவ்வளவு பெரிய புண்ணியம்னா அந்த சாப்பாடை போடுறதும் அதை சமைக்கிறதும் எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லையா? பூரணி, நீ சமைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனா அதை எதுக்கு சமைக்கிற, யாருக்காக சமைக்கிற அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் சமைக்கிறதுக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் வந்துருச்சு. அந்த படிப்பை படிக்கிறவங்கள செஃப்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அதனுடைய மொத்த கிச்சனுக்கு அந்த செஃப் தான் பொறுப்பு. புரியுதா? இப்போ ஒரு டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர், வக்கீல், இந்த மாதிரி சமையலும் சமைக்கிறதும் ஒரு மிகப்பெரிய வேலை. மனசு நிறைஞ்ச அன்போட சமைக்கணும், அவ்வளவுதான். நானும் இந்தியாலேயே பெஸ்ட் ஷெஃப் ஆவேன் அங்கிள்.